हाई फ्रेंड्स वेलकम टू रेन्ना समयल इनके என்ன சமையல் பார்க்க போறோம்னா உதிரி உதிரியான லெமன் சாதம் கருவேப்பிலை துவையல் தான் பார்க்க போறோம் ரொம்ப சுவையா இருக்கும் இந்த லெமன் சாதத்தோட கருவேப்பிலை துவையல் தொட்டு சாப்பிடுறதுக்கு எளிமையான முறையில் டக்குன்னு செஞ்சிடலாம் லெமன் சாதமும் கருவேப்பிலை துவையலும் ரொம்ப சுவையாகவும் எளிமையாகவும் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம் லெமன் சாதம் பண்ணுறதுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடாகி வரட்டும் எண்ணெய் சூடாகி வந்துட்டு இதில் கடுகு சேர்த்துடலாம் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் கூடவே ஒரு பச்சை மிளகாய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துடலாம் நல்லெண்ணெயில் நம்ம லெமன் சாதம் பண்ணும்போது 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் நல்ல சுவையாக இருக்கும் மிதமான தணலில் வச்சு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இஞ்சி காய்ந்த மிளகாய் எல்லாமே மிதமான தணலில் நல்லா வறுபட்டு வந்துருச்சு இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கடலைப்பருப்பு வேர்க்கடலை எல்லாமே சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்தா நல்லா தான் இருக்கும் வேர்க்கடலை சேர்த்துட்டு கலந்து விட்ட பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கூடவே இந்த எண்ணெயிலேயே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்ல கலர் கிடைக்கும் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் மஞ்சத்தூள் சேர்க்கும்போது அடுப்பு மிதமான தண்ணியில் தான் இருக்கணும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் எலுமிச்சப்பழ சாறு ஒரு பழத்தோட சாறு வச்சுருக்கேன் எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஏன்னா நான் சாதம் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பும் எண்ணெயும் சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன் அதனால தான் இப்போ குறைவான உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த எலுமிச்சப்பழ சாறு சேர்த்த உடனே ஆற விட்டுடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எலுமிச்சப்பழ சாத கலவை ரெடியாக இருக்குது கொஞ்சம் ஆறியும் வந்துட்டு இப்போ நம்ம உதிரி உதிரியாக வேக வச்ச சாதத்தை சேர்த்துடலாம் சாதத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் சாதம் வேக வைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு எண்ணெய் சேர்த்து வேக வச்சுருக்கேன் அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் சாதத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் லெமன் சாதம் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு உதிரி உதிரியான சூப்பரான லெமன் சாதம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு கருவேப்பிலை துவையல் பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல எண்ணெய் சேர்த்துடலாம் கொஞ்சம் எண்ணெய் போதும் எண்ணெய் சூடாயிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்புக்கு பதிலாக நீங்கள் துவரம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா 10 காய்ந்த மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துடலாம் கடலைப்பருப்பு காய்ந்த மிளகாய் ரெண்டுமே நல்லா வறுபட்டு வரணும் நல்லா வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பு காய்ந்த மிளகாய் ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இதில் ஒரு கை நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கிடலாம் இந்த கருவேப்பிலை துவையல் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த கருவேப்பிலை துவையல் எங்கள் அம்மா செய்வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிட்லாம் தயிர் சாதத்தை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கருவேப்பிலை நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் கூடவே அரை மூடி தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் கருவேப்பிலை எண்ணெயில் வறுபடும் போதே நல்ல மணமாக இருக்குது நம்ம சேர்த்த தேங்காய் கருவேப்பிலை புளி காய்ந்த மிளகாய் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கருவேப்பிலை துவையலுக்கு வறுத்த எல்லாமே நல்லா ஆறி வந்துருச்சு அதை நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன் இப்போ கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் துவையலுக்கெல்லாம் கல்லுப்பு சேர்த்தா தான் சரியாக இருக்கும் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில் மாற்றிட்டு கருவேப்பிலை துவையலை அரைச்சிட்டு வந்தாச்சு அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான உதிரி உதிரியான லெமன் சாதம் கருவேப்பிலை துவையல் சூப்பராக ரெடி ஆகிட்டு எளிமையான முறையில் செய்யக்கூடிய இந்த லெமன் சாதமும் கருவேப்பிலை துவையலும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி